ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி பண்ணலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் எடுத்துருக்குறேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 பூண்டு, இது 2 போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். வாங்க நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு வெங்காயம் நம்ம போட்டு வதக்கலாம். வாங்க நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 தக்காளி எடுத்து பொடியாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு இப்போ ருப்பி இருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். நான் பாருங்கள், தேவையானது உப்பு, ஒரு ஸ்பூன் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். காளான் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுக்கலாம். வாங்க காளான் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னைக்கு நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கிரேவி ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.